காஞ்சிபுரத்தில் வித்யா பிரகாசம் அறிவுசார் குறைபாடு குழந்தைகளுக்கான சிறப்பு பள்ளியின் 23ஆம் ஆண்டு விழாவினை தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி தொடங்கி வைத்து தனது சொந்த நிதியிலிருந்து பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு புத்தம் புதிய சீருடைகளை வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மக்கள் நல்லுறவு மைய கூட்டரங்கில் வித்யா பிரகாசம் அறிவுசார் குறைபாடு குழந்தைகளுக்கான சிறப்பு பள்ளி 23ஆம் ஆண்டு விழாவினை தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றி பேசினார். பின்னர் தன் சொந்த நிதியிலிருந்து பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு 2 செட் புதிய பள்ளி சீருடைகளும் பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு புதிய சீருடைகளும் அமைச்சர் காந்தி வழங்கினார். இதன் பின்பு பள்ளி மாணவ மாணவியர்களின் கலை நிகழ்ச்சிகளை பார்வையிட்டு கலை நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசு பொருட்களையும் அவர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் கலைசெல்வி மோகன், காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிவிஎம்பி எழிலரசன், மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி யுவராஜ், காஞ்சிபுரம் ஒன்றிய குழு தலைவர் மலர்கொடி குமார், மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் மலர்விழி, வித்யா பிரகாசம் அறிவுசார் குறைபாடு குழந்தைகளுக்கான சிறப்பு பள்ளி செயலாளர் ஏ.கே. மணிமேகலை, பள்ளி ஆசிரியர்கள், பள்ளி குழந்தைகளின் பெற்றோர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் பங்கேற்று அழைத்த நிகழ்ச்சிக்கு வாங்கன்னு மட்டும்தான் அழைச்சோம். இது வரணும்னா நீங்கள் வாழ்த்தணும் அப்படிங்கிறது மட்டும்தான் எதிர்பார்ப்பு. ஆனால் அவருடைய இயல்பு, அவருடைய நாங்களும் அண்ணனுக்கு அந்த பெயருக்கு ஏற்ப எல்லோரும் மீதும் அன்பு செலுத்துகிறவராய் எல்லோருமே வழங்கியிருக்கிறேன் என்று அது ஒன்றும் இல்லை, 2 செட் சீருடை உடனடியாக சொல்லி துணிக்கடையிலிருந்து எடுத்து கொடுத்தாரு. இப்போ அவங்ககிட்ட தகவல் கொடுத்தாரு. அந்த தையல் கூலியும் நான் தான் தருவேன். அதனால அப்படியே அந்த பள்ளியில் பணிபுரியக்கூடியவர்கள், அதை காப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்கள், அவங்களுக்கு அவருடைய அதாவது நம்ம கொடுத்த கேட்கல அவராக விரும்பி அதை செய்யறாங்க. அந்த இடத்தை தானமாக கொடுத்து அங்கதான் முதல் பார்க்கே காஞ்சிபுரத்துக்கு செயலாளராக அது லைன்ஸ் கிளப் தான் பொறுப்பேற்று கிட்ட இருந்து பண்றாங்க. லைன்ஸ் கிளப்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் பண்றாங்கன்ற அடிப்படையில் என்னுடைய அத்தை, என்னை வளர்த்தெடுத்த என்னோட அத்தை திருமதி ஏ.கே. மணிமேகலை அவர்கள் தான் இன்றைக்கு செயலாளராக இருந்து இந்த பள்ளியை அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொண்டிருக்காங்க. 3ஆம் ஆண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி சிறப்புரையாற்றிருக்கும் மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் அவர்களுக்கு முதல்ல எனக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் தான். ஸோ அதில் மாற்றுத்திறனாளிகளுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதை அரசாங்க விதிகளுக்கு உட்பட்டு அது தவிர என்னென்ன ஃபண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி ஸ்பெஷல் எஃபர்ட் எடுத்துட்டு வரோம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கான ஜிடிபி ஸ்பெஷலாக நடத்தினாலும் ரெகுலராக வரவங்களும் முடிஞ்சவரை எல்லாருக்கும் இலவச வீட்டு மன பட்டா கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ குறைஞ்சது ஒரு 200 பேருக்கு வீடு கொடுத்து அதே பட்டா கொடுத்து